வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா, இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இந்த அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் அது அந்த இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி தோணலாம். பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் பிரபு சார், அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான், ஸ்ட்ராங்காக மாற்றினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார். இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக்கு, என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தோட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? ஏன்னா பையன் கேரக்டர் இருக்குது, இல்லை இருக்காது, யூத்தும் இருக்குது. அதில் ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அது பொறுத்தது தான் பார்க்கணும். அதை அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் அவ்வளோலாம் அந்த அளவுல அறிவு கிடையாது எனக்கு. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர், நான் இப்போ எழுதியிருக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவை எப்படி பார்க்குறேனோ அந்த ஹீரோ வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. வெங்கட் பிரபு சார், இதில் நீங்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு, மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார்? ஏன் பாட்டில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 நாங்கள் எந்த பார்ட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்க ஏன் எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க? 22 கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற. நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்ப வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார் ஒரு நிமிஷம் உள்ள செல்வா உள்ள வாங்க. அதுக்குள்ள டிவி சொன்ன கேளுங்க. செல்வா உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள். சார், இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது தான் ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு கூட என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டு கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா, கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா இல்ல? அந்த படத்துல வந்துச்சா? அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? அது கேட்க அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். தவிர சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட.
அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல இல்ல எதுவுமே கொடிகள்லாம் இருக்கும் இது அந்த எதுவுமே மாதிரி அந்த இந்த மாதிரி படத்துல எதுவுமே இருக்கிறதா பண்ணல ஒரு எதுவுமே talk பண்ணல இருக்கு. அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க. ஏன்னா அதுல எந்த ஒரு அரசியல் இதுவுமே நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டயலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டயலாக்கா? இல்ல இல்ல, இது வெங்கட் பிரபுவோட டைலாக். அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். மீனாட்சி ஒரு நிமிஷம். மீனாட்சி ரெண்டு பேரும் அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேருமே ஒரே ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் பழனி. செந்தில் கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரிலீஸ் டைம்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்தில் இல்ல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்த அப்புறம் நீங்கள் பார்த்து நான் கேட்பேன். நான் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது அந்த படம் தான் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான். அதனால நாங்கள் இப்போ சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 Part 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயார். வெங்கட் பிரபு சார், ஒரு நிமிஷம். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க சார். மீனாட்சி, வெங்கட் பிரபு சார், எல்லாரும் கேட்போம். விஜய் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்போ அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுதாங்கன்னா, அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரி ஸ்டேரியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்காங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம். இது இல்ல இது ப்ரொடியூசர் சைடு எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல். ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. ஆஸ் இட் இஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா சொல்லிடுறேன் நான்.